வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது டிசம்பர் மாதத்திற்கான பலன்கள். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் தொடர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கார். ஒரே ஒரு அட்வான்டேஜ் உண்டு, கொஞ்சம் செலவு இருக்கும். ஆனால் செலவுக்கு ஏற்ற வரும்படி இருக்கும். சில நேரங்களில் செலவுக்கு ஏற்ற கடனும் வரும். அதுதான் டேஞ்சர். பின்னால் அந்த கடனை திருப்பி கொடுக்கணும். அதனால் அப்புறம் இன்னொரு முக்கியமான பிளானட் யார்? சுக்கிரன். அவர் 8ஆம் வீட்டில் இருக்கார். 27ஆம் தேதி 9ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போது சுக்கிரன் 8ல் இருந்தால் தப்பே இல்லை, ரொம்ப சந்தோஷம்தான். இதில் என்ன சந்தோஷம்? சுக்கிரன் 8ல் இருந்தால் அப்படின்னா மனதளவில் பெரிய அளவு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அதே போல் 2ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் பேசும்போது பட்டு பட்டு பட்டுன்னு பேசுவீங்க. அது உங்கள் வழக்கமே இல்லை, ஆனால் இப்போ அப்படி தான் பேசுவீங்க. உன்னால் முடியுமா? முடியாது. நீ வரியா? வரமாட்டேன். இல்லை வரேன். என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீ அரைகுறை முட்டாள் தான்டா, அதில் என்ன சந்தேகம்? ஏன் என்கிட்ட கேட்டுக்கிற? இப்படி தான் இருக்கும் உங்கள் பேச்சு. ஏன்னா செவ்வாய் இருந்தால் அது அப்படி தான் இருக்கும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சுபாவம். அதில் என்ன இருக்குது? தைரியமாக இருக்க. ஆனால் தன வரவுங்கிறது உங்களுக்கு எப்படியோ வந்துகிட்டே இருக்கும். என்ன காரணம்னா 11ஆம் வீட்டு கூட வரலையா செவ்வாய்? அவர் 2ஆம் வீட்டில் இருக்கார். தனவரவுங்கிறது எப்படியோ வந்துகிட்டே தான் இருக்கும். அதான் நான் சொன்னேன், சில நேரங்களில் அவன் சொல்லுவான் 0 இஎம்ஐ அப்படின்னு போடுவான். அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயம் வச்சுருப்பான் அவன். ஆனால் அதை வச்சுட்டு நம்ம கடன் வாங்குவோம், இது பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக தேவைக்கு வாங்க இல்லைன்னு சொல்ல, மற்றதுக்கெல்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா பின்னால் நீங்கள் தானே கட்டணும். அதுக்காக சொல்கிறேன். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அவங்க ராசிநாதன் புதன் த்ரூஅவுட் சிக்ஸ்த் ஹவுஸில் தான் இருக்கார், 6ஆம் வீட்டில். அதனால் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவசியம் பார்த்துக்கணும். அதே போல் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உயர்வும் இல்லை, தாழ்வும் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நிறைய ஹோப்ஃபுல் டைம், பல நல்ல விஷயங்களை பற்றி ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன உங்களுக்கு வரும்னா, நிச்சயமாக தெரியும் ஏதோ ஒரு பிரேக் வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ ஒரு பெரிய விஷயம் நமக்கு நடக்க போகிறது, நன்மை நடக்க போகுதுன்னா யாரோ ஒரு 4 பேர் அது விஷயமாக வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் தான் நான் சொல்கிறேன். அதே போல் சில நேரங்களில் ஒரு ப்ளசன்ட் பிளேஸு, அதாவது புது வருஷத்துக்காக கூட இருக்கலாம், ஒரு ஃபாரின் விசிட்ஸு, ஒரு ட்ராவலில் புக் பண்ணுறோம், ஒரு 10 நாள் போயிட்டு வரோம், இதெல்லாம் பாசிபிள். அதனால் லைஃப் இஸ் டெஃபினெட்லி என்ஜாயபிளாக தான் இருக்குது, நத்திங் டு வரி. ஆனால் குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இந்த மாதத்தில் எனக்கு பெரிய முன்னேற்றம் இருக்கான்னா, பெரிய முன்னேற்றம்னு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இருக்கிறதெல்லாம் நன்னா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஃபேமிலி லைஃப் நன்னா இருக்குது. ஃபேமிலியில் மட்டும் அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பெட்டர் ஆஃப் பிகம் பிட்டர் ஆஃப். அதனால் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடங்கி தான் போகணும். அவங்க தானே பாஸு, அடங்கி போங்க. ஸோ அது மட்டும் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு சக்ஸஸை தரக்கூடிய, நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல காலகட்டம். ஐ விஷ் யூ ஆல் எ வெரி ஹாப்பி ப்ராஸ்பரஸ் நியூ இயர். ஹாப்பி 2025. இது ஏகப்பட்ட புதிய ஹோப்ஸு, புதிய சிந்தனைகள், வாழ்க்கையில் வந்த சந்தோஷங்கள் அனைத்து நேயர்கள் வாழ்க்கையிலும் பெருகட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஸ்ரீரங்கம் ரவி. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.